വക്കറ്റുകളില്ലേ? അതെ വക്കറ്റില്ലേ? ഇവിടൊക്കെ കഴിയടാ ഈ കരിയില. வெயில் அதிகரிப்பதோடு மறையூர் பகுதியில் மலைப்பகுதிகளில் அதிகமான காட்டு தீ படர்ந்து பிடித்து வருகிறது. காந்தலூர் அஞ்சநாடு அரசு கல்லூரியின் கேம்பஸுக்குள் தீ படர்ந்து பிடித்ததை தொடர்ந்து அதிக அளவில் நாச நஷ்டங்கள் ரிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளன. முதலில் கட்டிடத்தின் பின்பகுதியில் சர்வீஸ் வயர்கள் தான் தீப்பிடித்தது. தொடர்ந்து ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்கள் உட்பட டெரஸின் மேல் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பழைய நாற்காலிகளிலும் தீ படர்ந்தது. கேம்பஸில் உள்ள குடித்தண்ணீர் குழாய்களும் தீயில் சேதமடைந்தன. தீப்பிடித்த நேரத்தில் கேம்பஸுக்குள் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் ஊழியர்களும் இருந்தனர். தீ கட்டிடத்திற்குள் படர்வதை தடை செய்ய மாணவர்களும் ஊழியர்களும் சேர்ந்து தண்ணீர் ஊற்றி மின்சார இணைப்பை துண்டித்து நடத்திய மீட்பு பணிகளால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது. கவுண்டர் ஃபயர் உபயோகித்தும் தீயை கட்டுப்படுத்த முயற்சித்தனர். மறையூர் காவலர்களும் வனத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை முழுவதுமாக அணைத்தனர். கல்லூரியில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். கல்லூரி கேம்பஸினுடன் தீர்த்தமலை, பெரடிப்பள்ளம், காரையூர் போன்ற வனப்பகுதிகளிலும் தீ படர்ந்து ஏராளமான நாச நஷ்டங்கள் ஏற்படுத்தியது. சில மணி நேரத்திற்குள் ஹெக்டேர் கணக்கிலான வனபூமி தீயில் கருகியது. ஒவ்வொரு வருடமும் காட்டுத்தீ தடை செய்வதற்காக வனத்துறை அதிகமான பணம் செலவு செய்யும் போதும் முன்னெச்சரிக்கை வசதிகள் சரியான விதத்தில் உபயோகப்படுவதில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் பியூரோ, மறையூர்.